இந்த எப்ஸ்டீன் ஃபைல் வெளியாகிறதுக்கு யார் காரணம்? ஒரு 41 வயசுல உள்ள ஒரு மாது தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க 3 பிள்ளைங்களோட அம்மா, அது மட்டும் இல்லாம ஒரு லாயர். அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டனால அமெரிக்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபைல் வெளியாகி ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடினாங்க. இன்னும் டீட்டெயிலா இந்த ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். ஹாய் அனைவருக்கும் வணக்கம். ஹோப் யூ guys doing good. நான் திவ்யா குமாரன். இந்த எபிசோட் நான் லாஸ்ட் நைட்டே போஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு எபிசோட். என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி இமேஜஸ் எல்லாமே போட்டு பக்காவாக எடிட் பண்ணி போஸ்ட்னு தட்டுற டைமில் திடீர்னு டிராஃப்ட்ல இருந்து அதை ரிட்ரைவ் பண்ணவே முடியல. இதுக்கு மேலே இந்த ஃபைல் சப்போர்ட் பண்ணாதுன்னு வந்துருச்சு. ஸோ நான் இன்னைக்கு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக இந்த ஃபைலோட ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளோட டைம் ட்ராவல் எபிசோட்ல ஒவ்வொரு இயர் ட்ராவல் பண்ணி அந்த இயரில் நடக்கிற கிரைம் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், மோட்டிவேஷனல் ஸ்டோரிஸாக இருக்கட்டும், மறுபிறவி, பேய் கதைகள், இந்த மாதிரி நிறைய கதைகள் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இன்னைக்கு நம்ம எபிசோட்ல நம்ம பார்க்க போறது, அதாவது சோஷியல் மீடியால ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருக்கிற ஒரு ஃபைல் பத்தி தான், அதாவது எப்ஸ்டீன் ஃபைல் பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஃபியூ டேஸ் பேக் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு ஃபைல் வெளியாக்குறாங்க. இதோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 3 மில்லியனுக்கு மேலன்னு சொல்றாங்க. நிறைய இமேஜஸ், வீடியோஸ் அண்ட் இமெயில்ஸ்லாம் வெளியாக்குறாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ப்ரூஃப். ஒரு விஷயம் நடந்தது, அதாவது ஒரு அநீதிக்கு ஆமா இவங்க எல்லாருமே துணை புரிஞ்சாங்க, அந்த மாதிரி வெளியாக்குன ஒரு ப்ரூஃப் ஃபைல் தான் இந்த ஃபைல். இதுல யார் யார் இன்வால்வ்னு அதுல ஒரு லிஸ்ட் எடுத்தா நம்ம ஷாக் ஆகுற அளவுக்கு இருக்கு. பில்கேட்ஸ்ல இருந்து பில் கிளின்டன், ட்ரம்ப், அதுக்கப்புறம் ஈவன் மோடி பேர் கூட அடிபடுது. இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ், ஈவன் பிரிட்டனோட பிரின்ஸ் பேர் கூட அடிபட்டிருக்கு. இவங்க பேர் எல்லாமே இந்த ஃபைல்ஸ்ல வர்ற அளவுக்கு இவங்க என்னதான் பண்ணாங்க, அதுதான் இன்னைக்கு எபிசோட் நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பா 2 பார்ட்டா இருக்க போகுது. ஏன்னா இதோட கதை பெருசு. இந்த எபிசோட 18 வயசுக்கு கீழே யாராவது பாக்குறீங்கன்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு பாருங்க. இல்ல பேரண்ட்ஸ் யாராவது பிள்ளைங்களோட உட்காந்து பாக்குறீங்கன்னா நான் கண்டிப்பா ஃபில்டர் பண்ணி டீசென்டான வேலை சொல்றேன். பட் ஆனா இந்த கேஸ் அடல்ட்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ். ஸோ கொஞ்சம் அவேரா இருங்க. எப்ஸ்டீன் ஃபைல்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் இந்த ஃபைலுக்கு எப்ஸ்டீன் ஃபைல்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த கேஸே ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தி தான். ஸோ அவரோட பேர்ல வெளியான ஃபைலு தான் இந்த எப்ஸ்டீன் ஃபைல். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு மேத்ஸ் டீச்சர். இவர் அவரோட யங் ஏஜ்ல ஒரு ஸ்கூல்ல மேத்ஸ் டீச்சரா வேலை செஞ்சுட்டு வராரு. இவரும் வறுமையான ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான். எப்படியாவது பணக்காரன் ஆயணும், அதாவது இதெல்லாம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு பிசினஸ் செஞ்சோ ஒரு வேலை செஞ்சோ அது மூலியமா பணக்காரன் ஆகணும்னு யோசிக்காம ஏதாவது செஞ்சு பணக்காரனானா போகணும்னு யோசிச்ச ஒரு பர்சன். ஓகேவா? சோ இவரு பணக்காரர் ஆகிறதுக்காகவே என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸுங்களை, அதாவது டீனேஜ் கேர்ள்ஸுங்களை 13 வயசுல இருந்து 16 வயசுக்கு உட்பட்ட கேர்ள்ஸுங்களை வச்சு பிசினஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவரு ஸ்டார்டிங்ல நியூயார்க்ல இருக்கிற ஒரு பில்டிங்ல தான் இந்த பிசினஸ் செஞ்சுட்டு வராரு. ஸோ இந்த பிசினஸ் பெருசாக நிறைய கிளைண்ட்ஸ் வராங்க. அதுக்கப்புறம் போலீஸ், அப்புறம் பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இவர் என்ன யோசிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பேசாம ஒரு ஐலண்ட் மாதிரி வாங்கிடுவோம், ஐலண்ட் மாதிரி வாங்கி அங்க போய் அந்த பிசினஸ் செய்வோம். ஸோ இன்டர்நேஷனல் லெவலுக்கு செய்யணும்னு இவர் பிளான் பண்றாரு. இவர் பிளான் பண்ண மாதிரி ஒரு ஐலண்ட் வாங்குறாரு. அந்த ஐலண்டுக்கு அவர் பேர் வைக்கிறாரு எப்ஸ்டீன் ஐலண்ட்னு பேர் வைக்கிறாரு. அந்த ஐலண்ட்ல இவரோட வீடு ஒண்டிதான், அது பிரம்மாண்டமான ஒரு வீடு, ஹெலிபேட் இருக்கு. ஸோ அந்த ஐலண்டுக்கு வரணும்னா ஹெலிகாப்டர்ல தான் வருவாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் ஹெலிகாப்டர்ல வராங்க, அதுக்கப்புறம் போட்ல வராங்க. ஸோ இங்க போலீஸ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு ராஜாங்கம் மாதிரி ஒண்ணு பில்ட் பண்றாரு. இந்த ஐலண்ட்ஸ்க்கு 13 வயசுல இருந்து 16, 17 வயசுல உள்ள பெண்களை கூட்டிட்டு வருவாங்க. ஓகே, இந்த பெண்களை கடத்தி அந்த மாதிரிலாம் கூட்டிட்டு வரல. இவர் என்ன பண்றாருன்னா, இவர் டார்கெட் பண்றாரு. எப்படின்னா, இந்த புவரான கேர்ள்ஸ் எல்லாம் இருக்காங்களா, கொஞ்சம் ஏழ்மையில இருக்கிறவங்க. ஸோ இவங்க கிட்ட காசு காமிச்சு, அதாவது இந்த மாதிரி ஒரு வேலை இருக்கு, மசாஜ் பண்ற ஒரு வேலை இருக்கு, இந்த வேலைக்கு நீ வந்தீங்கன்னா நாங்க இவ்வளவு காசு கொடுக்குறோம், அந்த மாதிரி காசு காமிச்சு இவங்களை கூட்டிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கேர்ள்ஸ்ங்களை கூட்டிட்டு வரும்போது மினிமம் மசாஜ் வேலை தான் செய்யறாங்க. ஸோ அந்த செகண்ட் டைம் வரும்போதோ தேர்ட் டைம் வரும்போதோ தான் இந்த கேர்ள்ஸுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஓகே, அப்ப தடவை வராங்க இல்லையா,
ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒரு $200 கொடுக்குறாங்கன்னா அந்த காலத்துல ஒரு 90sலாம் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஸோ $200 கொடுக்கும்போது அந்த கேர்ள்ஸ் உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு நீ வந்து மசாஜ் தான் செஞ்சிருக்க, ஆனா உனக்கு $200 கிடைக்குது, நீ என்ன பண்ணு உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஸையும் வர சொல்லு. இந்த மாதிரி தான் இவர் வந்து நிறைய கேர்ள்ஸை உள்ள எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒன் ஆஃப் த விக்டிம் இடையில வந்து ஒரு ப்ரெஸ் மீட்ல சொல்லியிருந்த விஷயம் என்னதுன்னா, இங்க வர்ற கேர்ள்ஸுங்கள நிறைய பேரு உயிரோட திருப்பியே போல, நாங்க ஒரு சில பேர் மட்டும்தான் நாங்க தப்பிச்சு வந்தோம், அது மட்டும் இல்லாம எங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த டார்ச்சர் பண்ணதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாரையும் ரோல் மாடல்லாம் நினைச்சிருப்போம் இல்லையா, பெரிய பெரிய பிரசிடென்ட், அதுக்கப்புறம் பெரிய லீடர்ஸ், இவங்கெல்லாம் ஒரு ரோல் மாடலா பார்த்திருப்போம். சயின்டிஸ்ட், இவங்க எல்லாரும் இவங்க தான் வந்து அந்த சின்ன பிள்ளைங்க கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. பாலியல் வன்முறைக்கு இவங்க தான் செயல்பட்டு இருக்காங்க. இவரு ஸ்டார்டிங்ல நியூயார்க்ல இந்த பிசினஸ் செய்யும் போது இவரோட டார்கெட்டே வந்து பணக்காரவங்க தான், அதாவது அந்த கிளையன்ட் பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவர் வந்து டார்கெட் பண்ணது வந்து பணக்காரங்கள தான். ஸோ என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப வந்து அவருக்கு வந்து பெரிய அளவுக்கு பெரிய பெரிய கான்டாக்ட்லாம் இல்லை. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, அந்த இப்ப ஒரு ஆள் வராங்கன்னா அவங்க கிட்ட சொல்றாங்க, இங்க வந்து பார்ட்டி பண்றீங்கல்ல, நல்லா இருக்கு ரைட், உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரைட், ஸோ உங்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு ஸோ அவங்களையும் என்ஜாய் பண்ணுங்க, அவங்களுக்கும் நாங்க பார்ட்டி அரேஞ்ச் பண்றோம். இப்படியே இந்த ஃப்ளோலே வந்து அவர் பெரிய பெரிய பணக்காரவங்க கூட எல்லாம் கான்டாக்ட் கிரியேட் பண்றாரு. இப்படிதான் வந்து பில் கேட்ஸ், பில் கிளின்டன், ட்ரம்ப், அதுக்கப்புறம் எலன் மாஸ்க், இவங்க எல்லாருமே மாட்டினது. இது வரைக்கும் கதை கேட்டோன்னே, ஓ இவரு சின்ன பிள்ளைங்களை வச்சு தப்பான பிசினஸ் பண்றாரு, அதுதான் இந்த ஃபைலை பத்தி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது அதுக்கும் மேலேயானது. நிறைய குழந்தைகளை வெட்டி சாப்பிட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளை வெட்டுறதுக்கு இன்னொரு குழந்தை, ஒரு 4-5 வயசு 7-8 வயசுல உள்ள குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து அதுங்க கிட்ட கத்திய கொடுத்து அந்த குழந்தைங்களை வெட்ட சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நிறைய இமெயில்ஸ் லீக் ஆனிச்சுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த இமெயில்ஸ்ல எல்லாத்துலயும் நிறைய கோட் வேர்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்ப என்னதுன்னா, நாங்க வந்து சீஸ் பார்ட்டி செய்யறோம் அப்படின்னு. சீஸ்னா என்னதுன்னா நியூ பார்ன் பேபி, தென் அதுக்கப்புறம் பீஸா, கிரேப் சோடா, இந்த மாதிரி நிறைய கோட் வேர்ட்ஸ் த்ரூ அவுட் த இமெயில் இருக்கு. இந்த கதையை பத்தி ஃபர்தரா பாக்குறது முன்னுக்கு இந்த கதையை வந்து நம்ம டைம் லைன் படி பார்ப்போம். 1996ல ஜெஃப்ரி எப்ஸ்டைன் மேல ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் லான்ச் ஆகுது, போலீஸ் கம்ப்ளைண்ட். யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, மரியா ஃபார்மர்னு ஒரு லேடி வந்து பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரு ஜெஃப்ரி வந்து என்னோட தங்கச்சியோட சட்டை இல்லாத போட்டோ, நிர்வாண இமேஜஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை எடுத்து வச்சுக்கிட்டு தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்றாரு அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வந்து லான்ச் பண்றாங்க. அது வந்து இவரோட செல்வாக்கு பணத்துல படி அந்த கேஸ் வந்து ரொம்ப நாள் நிலைக்கல. தென் 2005ல என்ன நடக்குதுன்னா, ஒரு 14 வயசு கேர்ளை வந்து இந்த மாதிரி மசாஜுக்காக கூட்டிட்டு வந்திருக்காங்க. மசாஜுக்காக கூட்டிட்டு வந்து அங்க கேர்ள்ஸ்ங்க டார்ச்சர் பண்ணும்போது இந்த 14 வயசுல உள்ள கேர்ள் வந்து வீட்டுக்கு வந்து அவங்களோட ஸ்டெப் மதர் கிட்ட சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த மாதிரி மசாஜ் கூட்டு போனாங்க, என்னை இந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ணாங்க, அதுக்கு வந்து காசு கொடுத்தாங்கன்னு. ஸோ இந்த ஸ்டெப் மதர் வந்து ரொம்ப கோபமாயிட்டு இவங்க வந்து 2005ல போலீஸ் ரிப்போர்ட் லான்ச் பண்றாங்க. இங்கதான் வந்து எப்ஸ்டைன் ஐலண்டுக்கு போயிட்டு அங்க வந்து அந்த தடயங்கள் எல்லாத்தையும் போலீஸ் பாக்குறாங்க. ஸோ போலீஸ் பார்க்கும்போது, ஆமா இந்த கம்ப்ளைண்ட் ஏத்த மாதிரி தான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேர்ள் கிட்ட கேக்குறாங்க, உனக்கு எப்படி இந்த ஒரு ஐலண்டுக்கு வரணும், இங்க வேலை இருக்குன்னு அந்த மாதிரி தெரியும் அப்படின்னு கேட்கும் போது அந்த கேர்ள் சொல்ற விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னாங்க அப்படின்னு. ஆஃப் ஃப்ரெண்டுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தா, அந்த ஃப்ரெண்ட் வந்து அந்த மசாஜுக்கு போயிருக்காங்க, அவங்க அங்க போய் வேலை செஞ்சிருக்காங்க. அந்த மாதிரி அந்த கேர்ள் கிட்ட போய் கேட்கும்போது அந்த கேர்ள் சொல்லுது, என்னோட ஃப்ரெண்டுக்கு, என் ஃப்ரெண்டு சொல்லிதான் நான் போனேன். அந்த மாதிரி அது ஒரு செயின் மாதிரியே போயிட்டு இருக்கு. ஸோ போலீஸ்க்கு வந்து இந்த கேஸோட சீரியஸ்னஸ் புரியுது. தென் வந்து ஜெஃப்ரியை வந்து ஜெயில வைக்கிறாங்க. இப்ப ஜெயில வச்சு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்து தண்டனை கொடுக்குறாங்க. ஆனா அந்த தண்டனை காலகட்டம் முடியறது முன்னுக்கே இவர் வந்து ரிலீஸ் ஆயிடுறாரு. as யூஷுவல் அந்த டைம்ல அவருக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் கூட, ஸோ அதை யூஸ் பண்ணி அவரு வெளியாயிட்டாரு.